கிடச்சிது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து அவர் மேலே கேஸ் போட்டு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை மேற்கொண்டாங்க. சரிங்களா? ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்து ஒரு கேஸ்லாம் போட்டு அது விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. இதை விசாரிக்க வந்து ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து இது பண்ணாங்க. சரியா? ஃபஸ்ட்டு அமைச்சாங்க மத்திய அரசு. அதை அமைச்சதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது வந்து லைக் பிளாக் மணி அந்த மாதிரி ஒரு டைப்பில் அவர் வீட்டில் இருந்தது உண்மைதான், அவர் வீட்டில் இருந்தால் அவர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவரை பதவி நீக்கம் செய்யறதுக்காக நாடாளுமன்றத்தில் ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்து அதில் எல்லா எம்பிஸும் வந்து கையெழுத்தும் போட்டு இது பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. 140 பேர் மக்களவையில், மாநிலங்களில் 62 பேர், மொத்தம் 208 மெம்பர்ஸ் வந்து நோட்டீஸ் கொடுத்து சமர்ப்பிக்கப்பட்டு அதில் கையொப்பமும் கொடுத்து மக்களவையில் அந்த தீர்மானத்தையும் இது பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இப்போது அவருக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று, நீங்களா ராஜினாமா பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வரும், லைக் பென்ஷன் அந்த பெனிஃபிட்ஸ்லாம். இல்லை நாங்கள் லைக் தீர்மானம் கொண்டு வந்து மக்களவையில் இது பண்ணி உங்களை ராஜினாமா பண்ணால் உங்களுக்கு அதுவுமே கிடைக்காது, ஓகே நீங்கள் நீக்கப்பட்ட மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மக்களவையில் கொண்டு வந்த தீர்மானம் ஏற்கப்பட்டு ஒரு 3 நீதிபதிகள் கொண்ட குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, அதை வந்து மக்களவைத் தலைவர் வந்து ஓம் பிர்லா வந்து அமைச்சார். ஸோ இந்த நிலையில தான் வந்து அவர் கேஸும் நடந்துகிட்டு இருந்தது பேரலாக. இப்போ அவர் வந்து நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே, இதான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஃபஸ்ட் நியூஸாக. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்ன கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நியூஸஸ்க்கு போயிடலாம். எலெக்ஷன் தீவிரமாக போயிட்டுருக்கு பிரச்சாரம்லாம். அதே மாதிரி பூத் ஸ்லிப்பும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே கடைசியாக பார்த்தீங்கன்னா, களத்தில் 4023 வேட்பாளர்கள், தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் தமிழகத்தில் வந்து 3500 வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கவுண்ட் வந்து ரிவைஸ் ஆகிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 4023 வேட்பாளர்கள். இதில் அதிகபட்சமாக சேம் கரூர் தான், 79 பேர். அதே மாதிரி செகண்ட் ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா பெரம்பூர் தொகுதி, சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி 47 பேர் நிற்கிறாங்க. ஓகே, குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் தொகுதி, அப்புறம் கிணத்துக்கடவு தொகுதி, இதில் தலா 5 பேர் போட்டிடுறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ரிவைஸ்டாக பார்க்குறோம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா மகாத்மா ஜோதிராவ் புலே இந்தியாவுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். ஸோ நம்ம இவரை பற்றி படிச்சிருப்போம், சோஷியல் ஜஸ்டிஸ் இதில் படிச்சிருப்போம். இவர் தான் வந்து இந்த சமத்துவம் பற்றி பேசி இவங்களோட ஒய்ஃபும் வந்து ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்திருப்பாங்க. பெண்களோட கனவுல வைக்கிறதுக்கு, பெண்களுக்கு ஒரு கல்வி கொடுக்கறதுக்காக ஸ்கூல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ இவரை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. சோஷியல் ஜஸ்டிஸில் டிஎன்பிசியில் டாப்பிக்காக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தில் இருந்து விடுபட்டது தெலுங்கானா, மாநில டிஜிபி அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் 31 வந்து அந்த டெட்லைன் முடிஞ்சிருச்சு. ஓகே, மாவோயிஸ்ட் எல்லா நக்சல்ஸ் எல்லாம் இது வந்து சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அஃபிஷியலாக வந்து தெலுங்கானா ஸ்டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க, எங்கள் மாநிலம் வந்து மாவோயிஸ்ட் தீவிரவாதத்துலேருந்து கம்ப்ளீட்டாக க்ளீனப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து வந்தோம்னா அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த செய்திகள். கடைசியாக ஒன்று இருந்துச்சு, இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து ஒரு கணிப்பு கணிச்சிருக்காங்க, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து 6.9 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உயரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு முன்னாடி 6.5 சொல்லியிருந்தாங்க, இப்போ 6.9 வந்து அது வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பார்த்துருந்தோம், மோடிஷ் நிறுவனம் வந்து குறையும்னு சொல்லியிருந்தாங்க, அதுவே நேற்று நம்ம வேர்ல்ட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ ஆசியா வளர்ச்சி வங்கியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, அவ்வளோதான் இன்றைக்கி இந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.